அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாம் வல்ல தேவன். அப்படின்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். சிலுவையில இயேசு பாருங்களேன், கடைசியா சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. அப்ப இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்றப்ப எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன் சொல்றாரு இல்ல. சங்கீதம் 138:8 பாருங்களேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்ப தேவன் நமக்காக யாவையும் செய்கிற தேவன், செய்து முடிக்கிற கர்த்தர். இன்று உங்க வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அவர் சொன்னபடி நடக்கவே இல்லைனாலும் சரி, அவர் சொன்னதுல பாதி நடந்து பாதி நடக்காத மாதிரி இருந்தாலும் சரி, சத்தியம் என்னன்னா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப எதை அவர் தொடங்கினாரோ அதை அவரே முடிப்பார். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் துவங்கி அதை நம்ம முடிக்க பார்த்துறோம். வாக்கு தத்தம் கொடுத்தவர் அவரு, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அந்த காரியங்களெல்லாம் துவக்கினரும் அவர் தான். ஆனா நடுவுல நம்ம புகுந்து இது இப்படிதான் செய்யணும், இது அப்படித்தான் செய்யணும், இது இப்படித்தான் செய்யணும்னு பேசாம இது இப்படி செஞ்சிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுய முயற்சியை கொண்டு போய் நிப்பாட்டிடுறோம். சுயபலத்தை சார்ந்து சில காரியங்களை செய்து விடுகிறோம். அதனால புத்தி இல்லாம செஞ்சு பிரச்சனையை பெருசாக்கி ஊதி அதுக்கப்புறம் ஆண்டவரே பண்ணீங்கன்னு வரோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தொடங்கினதை நானே முடிப்பேன். நான் தானே இப்போ ஆரம்பிச்சு வச்சேன், நான் தான்ப்பா அவனுக்கு இந்த லைஃப்பை கொடுத்தேன், இப்போ நானே இதை டீல் பண்ணுறேன் அப்படின்ட்டார். ஒருவேளை நீங்கள் புரிந்திருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் கிரியை செய்வார். உங்களை இணைத்தது கர்த்தர், இணைத்த கர்த்தர் மறுபடியும் சேர்ப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், செய்து முடிக்கிற கர்த்தர் இவர். எனவே சோர்ந்து போகாதீங்க. இதை யார் செய்வா, இது எப்படி மூவ் பண்றது, இது என்ன செய்யறது, இது நடக்குமா, இது நடக்காதா, வாழ்க்கை அவ்வளவுதானா, குழம்பி போயிருக்கிறேனே, ஃபியூச்சர் எனக்கு இருக்கா, எதை குறித்தும் கவலை வேண்டாம். அருமையானவர்களே, ஒரு நம்பிக்கை போதும். என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஒரு நம்பிக்கை போதும். அவரை நம்புகிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது பெரிய சாட்சியா இருக்கும். ஊரே அதை பற்றி சொல்லும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.